நமஸ்காரம். இன்னைக்கு நான் வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போறேன். ஒரு வாழைக்காய் எடுத்து தோலை சீவி வச்சுட்டு இருக்கேன். அதை வந்து இப்போ தண்ணியில் போடுறேன். தண்ணி நிறையா வச்சு அதில் எடுத்து இந்த சீவினதை போடணும். அப்போ தான் வந்து அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஒத்தையாக இப்போ பிரித்து விட்டுட்டோம்னாக்கா அதில் தண்ணியில் ஒட்டவே ஒட்டாது. தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சிடணும். கம்மியாக வச்சுன்னா எல்லாம் சேர்ந்துடும். இப்போ வந்து இதில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போடுறேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த வாழைக்காய் அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்ததுன்னா அந்த உப்பு மஞ்சள் பொடி அந்த டேஸ்ட் வந்து அந்த வாழைக்காயில் இறங்கும். தண்ணியில் போட்ட வாழைக்காய் வந்து 10 நிமிஷம் ஆகுது. மஞ்சள் உப்பு போட்டது 10 நிமிஷம் ஆகுது. அது நல்லா ஊறி இருக்கும். இப்போ நல்லா உதறி புழிஞ்சு இந்த தட்டில் எடுத்து வைக்கணும். தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சு போட்டு எடுக்கணும். அடியில் அடுப்பு பற்ற வச்சு இல்பச்சட்டி போட்டேன். எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு எடுக்கணும். தண்ணியிலேருந்து எடுத்து தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இதை நாங்கள் வந்து நல்லா இப்போ உதறிட்டு போட போகிறோம். உங்களுக்கு நீங்கள் வேணா வந்து கொஞ்சம் ஃபேன் கீழே வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கூட அதில் போடலாம். இப்போ நாங்கள் இப்படியே போடுறோம். போடும்போது கொஞ்சம் பார்த்து தள்ளி, எண்ணெய் கிட்ட வேலை செய்யும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து போடுங்க. ஜாக்கிரதையாக செய்யுங்க. காஞ்சிடுத்து இப்போ போட போகிறேன். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க, பார்த்து செய்யுங்க. இப்போ வாழைக்காய் அதில் போட்ட உடனே, சிப்ஸு அதில் போட்ட உடனே வந்து அடுப்பை வந்து ஒரே ஃப்ளேமில் வைங்க. மீடியம் இல்லட்டா ஹையில் மாற்றாதீங்க. அந்த ஓசை அடங்குற வரைக்கும் அடுப்புலையே அதில் இருக்கணும். அப்புறம் மெதுவாக எடுத்துடலாம். ரெடி ஆயிட்டு வந்து இப்போ எடுத்துடலாம். வெந்துடுத்து. இப்போ வந்து எடுக்க போறேன். கொஞ்சம் கருக விடாம பார்த்து இப்போ வெந்துடுத்து பார்த்து எடுத்துடலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிறிஸ்பியா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் வந்து அடுப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சா. இப்போ வந்து உப்பு போட்டு எடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து லேசாக உப்பு போட்டு மிளகா அப்படி போட்டு இந்த சூட்லேயே போட்டு கொஞ்சம் குலுக்கி விட்டோம்னா அதில் டேஸ்ட் வரும். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் மிளகா பொடியும் போடுறேன். சூட்டோட உப்பு மிளகா அப்படி போட்டு நல்லா குலுக்கியாச்சு. இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.